சமீபத்தில் ஒரு மேடையில் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது கடந்த 10 ஆண்டுகளில் தமிழுக்கு வெறும் 150 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் செத்துப்போன மொழி சமஸ்கிருதத்துக்கு 2400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி பேசியிருந்தார். உதயநிதி பேசுகிறத கேட்கும்போது எல்லாருக்குமே ஆமாம், இவர் சொல்கிறதும் கரெக்டு தானே, தமிழுக்கு மட்டும் இவ்வளோ தான் ஒதுக்கியிருக்காங்க, சமஸ்கிருதத்துக்கு ஏன் அவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்தது. அது பற்றிய கேள்வியை தான் அண்ணாமலை கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அப்போது அண்ணாமலை ஒரு பதில் சொன்னார். அண்ணாமலை சொல்கிறத கேட்கும்போது அப்போ உதயநிதி மேலோட்டமாக சொல்லியிருக்காரா, இவங்க பண்ண வேண்டிய விஷயத்தையே பண்ணாமல் இவங்க மத்திய அரசுகிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா, மத்திய அரசுகிட்ட பணம் கேட்டாங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது பற்றி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. இப்போது உதயநிதி அவர்கள் பேசுகிறதையும் கேட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதையும் கேளுங்க. 2 பேர் பேசுகிறதுலையும் யார் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் படிக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறதில்ல, திரும்ப சொல்றோம். இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு. 10 ஆண்டு காலம் இவங்க யூபிஎல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல. எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலோகேட் பண்றாங்கன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்கறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்றோம், எம்எச்ஆர்டி பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க, பீகார்ல திறங்க, கவுஹாட்டில திறங்க, டெல்லியில திறங்க. பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு. அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு, நாம எதையும் திறக்கல. கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு. அதனால் நிதி அதிகமா போகுது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது, இந்தியால எல்லா மாநிலத்திலும் 10 தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் சொல்லட்டும். நாங்க எம்எச்ஆர்டி எடுத்துட்டு போறோம், நாங்க பேசுறோம், தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம், ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க, அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒண்ணு வச்சிருக்கோம், அதையும் 2-3 ஆக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கும்? முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தமா? தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணுங்க, மதுரையில் ஓபன் பண்ணுங்க, நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க. நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா? தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும். பல்கலைக்கழகங்களே இல்லாம இருந்தா எப்படி பணம் வரும்? அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க. அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா? தெரியாது. அவருக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது. அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசுதான், எனக்கு தமிழ் மொழி பெருசு, அதற்காக நான் இந்திய திட்டனா திட்டல. என் மொழி எனக்கு பெருசு, சமஸ்கிருத திட்டனா இல்லை. அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா, தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி, மோசமான மொழி, நம்ம மொழியை பெருமையா பேசுவாங்க, தவறு இல்ல. அதுவும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் a dead language னு சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த மொழியும் செத்த மொழி கிடையாது. எல்லா மொழியும் 4 பேர் பேசுறாங்க, அவங்களுக்கு அவங்க மொழி பெருசுதான். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு பார்வையோடு துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுங்க.